வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருப்பு திராட்சையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கருப்பு திராட்சையை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா தினமும் 10 முதல் 12 திராட்சை எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு 100 கிராம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை கலோரிகள்லாம் அதிகரிச்சிடும், அது தீமைகளை விளைவிக்கும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா காலை வேலையிலோ அல்லது மதிய உணவுக்கு அப்புறம். இப்போ நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டு அந்த இடைவேளை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக்கிங் ஹார்ஸ், அங்கே நீங்கள் சாப்பிட்றது வந்து நல்லது. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஹார்ட் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நம்ம கருப்பு திராட்சை எடுத்துக்கொள்ளலாங்க. கருப்பு திராட்சையில் ரெஸ்வெரட்ரோல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய பிளட் வெசல்ஸ், அந்த ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து படிகிறத முன்னாடியே தடுக்கும். படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை அகற்றிவிடும். இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் எப்போதுமே சீராக நமக்கு வந்து இருக்கிறதுக்கு இந்த கருப்பு திராட்சை உதவி பண்ணும். மேலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தமும் ஏற்படாதெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம பிளட் ப்ரெஷர், பிபின்னு சொல்லுவோம், ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம நீக்கிறதுக்கு, போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொண்டு சேர்க்கறதுக்கு கருப்பு திராட்சை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் சென்றுச்சு அப்படின்னா இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே நமக்கு இருக்காது. பன்மடங்கு நம்மளுடைய இதயம் பலமாக இருக்கிறதுக்கு எல்லாமே கருப்பு திராட்சையை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு கருப்பு திராட்சை எடுத்துக்கலாங்க. ஸோ டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருப்பு திராட்சையில் அதிகமாகலாம் சர்க்கரை கிடையாது. அது வந்து கிளைசிமிக் குறியீடு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது. ஸோ இதில் இருக்கக்கூடிய தாவர பொருட்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை திடீரென உயர்த்த விடாமல் கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும்ன்றது ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. இன்சுலின் உணர்திறன், அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துறதுக்கு இது பயனுள்ளதாக இருந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் நம்மள அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கும். ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கருப்பு திராட்சை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. மூளை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி திறன் மேம்படுவதற்கு கருப்பு திராட்சை எடுத்துக்கலாங்க. பிரைன் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும், அந்த மெமரி பவர் வந்து ப்ராப்பராக இருக்கும். கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளையில் இருக்கக்கூடிய செல்களை ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்திலிருந்து, அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாதுகாக்குது. இது வயது முதிர்வால ஏற்படக்கூடிய ஞாபக மறதி திறன்களை, அதாவது இந்த பிரச்சனைகளை, அல்சீமர்ஸ் அண்ட் டிமென்ஷியா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு, உங்களுடைய கற்றல் திறன், அப்புறம் நினைவாற்றல் எல்லாம் மேம்படுத்துறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எதையுமே நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து கருப்பு திராட்சை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் நீங்கள் பெறுவதற்கு கருப்பு திராட்சை எடுத்துக்கலாம். ஏன்னா கேன்சர் ப்ரிவென்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு தொடர்ந்து இந்த கருப்பு திராட்சையிலிருந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கருப்பு திராட்சையினுடைய தோல் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் மற்றும் ரெஸ்வெரட்ரோல் போன்ற சக்தி வாய்ந்த புற்றுநோய் எதிர்ப்பு செயல்படக்கூடிய, சற்று வாய்ந்த புற்றுநோய் எதிர்ப்பாக இது வந்து செயல்படக்கூடிய தன்மை தான். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுவதால் இது நம்முடைய உடலில் வந்து புற்றுநோய் செல்கள் உருவாகிறத முன்னாடியே தடுத்து நிறுத்தும். அது பரவுவதையுமே கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். குறிப்பாக வந்து ஆன்டி டியூமர், அதாவது மூளை தொடர்பான புற்றுநோய்கள், அந்த மாதிரி செல் பெருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் தொடர்பான பிரச்சனைகள் ஃபியூச்சர்லையும் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய வளர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக உங்களுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பித்துக் கொண்டு நலமோடு வாழணும், புற்றுநோயிலிருந்து எதிர்ப்பு தன்மை பெறணும் அப்படின்னா நீங்கள் கருப்பு திராட்சை எடுத்துக்கலாங்க. உங்களுடைய கண் பார்வை திறனை மேம்பாடு அடைய செய்து கொள்வதற்கு, ஐ ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நீங்கள் கருப்பு திராட்சை எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய கரோட்டினாய்டுகள் கண் ஆரோக்கியத்திற்கு மிக ஆரோக்கியம் அவசியமானது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய விழித்திரையினுடைய செல்களை பாதுகாத்து கண்புரை அப்படின்ற அந்த கேட்ராக்ட் மற்றும் வயது தொடர்பான கண் பார்வை மங்குதல், மார்குலர் டீஜெனரேஷன் ஏற்பட்டது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் எதனால கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் கருப்பு திராட்சை எடுத்ததுக்கு அப்புறம் அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அப்போ தொடர்ந்து கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை வராமல் நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு கருப்பு திராட்சை எடுத்துக்கலாங்க. ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் கே இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்திடும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணி சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நமக்கு பொதுவாக அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தி மீண்டும் அந்த நோய்கள்லாம் அடிக்கடி ஏற்படாத வண்ணம் நம்மை பாதுகாக்கும். அப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று
சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள், புதுசாக வந்து நமக்கு சீசனெல்லாம் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பூஞ்சை போன்ற பருவகால தொற்று வியாதிகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் நம்மளுடைய உடலை பாதுகாத்து உடலுக்கு வேண்டிய எனர்ஜி அந்த ஆற்றலை வழங்குறதும் இந்த கருப்பு திராட்சை தான் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து சரி விகித அளவில் உங்களுடைய உணவுகளை கருப்பு திராட்சையை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.